டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ம சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சொல்யூஷன்ல given எடுத்து எழுதிக்கோங்க. given என்ன கொடுத்திருக்காங்க? a plus b plus c. இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 15. அடுத்து a into b plus b into c plus c into a. இதுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 25. ஃபர்ஸ்ட் வந்து இதோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கணும். ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a plus b plus c the whole square. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a square plus b square plus c square plus 2 ab plus bc plus ca. இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? a plus b plus c. அதோட வேல்யூ என்னது? 15. அப்ப a plus b plus c அந்த இடத்துல என்ன அப்ளை பண்ண போறோம்? 15 the whole square equal to என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a square plus b square plus c square தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அப்படியே எழுதிக்கோங்க. a square plus b square plus c square plus இது இந்த ஃபார்முலால உள்ள 2. அந்த 2 போட்டுக்கோங்க. a into b plus b into c plus c into a என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 25. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும் நம்ம? 25. இப்ப 15 ஸ்கொயர்னா என்னது? 15 into 15. 225. a square plus b square plus c square plus 2 into 25 என்ன வரும்? 25 2 மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 50. அடுத்த ஸ்டெப்ல நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? a square plus b square plus c square இதான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன செய்யணும்னா 225 இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த பிளஸ் 50 என்ன செஞ்சிடணும்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு கொண்டு வர போறீங்க. அப்ப அந்த பிளஸ் 50 எதா மாறிடும்? -50 ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இப்ப ரெண்டையும் சப் பண்ணுங்க. 225ல 50 சப் பண்ணா என்ன கிடைக்கும்? 175. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். இப்ப a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன வந்துச்சு? 175. இதான் ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.